ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராம் பேசிக்ஸில் பைத்தான் இன் டியூபிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பைத்தானில் வந்து 4 டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதில் லிஸ்ட்டு, டியூபிள், செட்டு, டிக்ஷனரி. அதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டியூபிள்ஸ். அதை வந்து லிஸ்ட்டையும் டியூபிளையும் கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லிஸ்ட் அப்படின்னா எலமெண்ட் இந்த லிஸ்ட் கேன் சேஞ்ச். த லிஸ்ட் கண்டெயின்ஸ் த சேம் டேட்டா டைப். அதாவது லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் கொடுத்தா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஆடோ இல்லை ரிமூவோ பண்ணிக்க முடியும். ஆனால் சேம் டேட்டா டைப் மட்டும் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து லிஸ்ட்டுக்கு அடுத்து டியூபிள் என்னன்னா அது இம்யூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாது, மிக்ஸ்டு டேட்டா டைப். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸ் அண்ட் லிஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். இப்போ டியூபிள்ஸ் ஆர் இம்யூட்டபிள், அதாவது டியூபிள்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது என்னன்னா cannot change add or remove or element from the tuple. அதை ரிமூவ் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஆனால் லிஸ்ட்டில் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், என்ன ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு ஒரு கீவேர்ட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் ஆட் பண்ணிக்கலாம். டியூபிள்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. டியூபிள்ஸ் எம்டிஆர் கிரியேட் பண்ணலாம். டியூபிள்ஸ் நம்பர் இன்டிஜர் ஸ்ட்ரிங்காக வாங்கிக்கலாம். டியூபிள் மிக்ஸ்டாகவும் வாங்கிக்கலாம். அதாவது எம்டி டியூபிள், டியூபிள் வித் இன்டிஜர், டியூபிள் வித் ஸ்ட்ரிங், டியூபிள் வித் மிக்ஸ்ட் டேட்டா டைப். அடுத்து டியூபிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் அதாவது ஸ்ட்ரிங்கில் வாங்கியிருக்காங்க, ஏஐஓ நம்பர் இன்டிஜரில் வாங்கியிருக்காங்க. அடுத்தது ஸ்ட்ரிங்கில் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது டியூபிள்ஸ் எக்ஸாம்பிள். அதாவது டியூபிள்ஸ் முக்கியமானது ஒன்று என்னென்னா, டியூபிள்ஸ் ஒரு எலமெண்ட்டை கொடுத்துட்டு அது பக்கத்தில் கமா போட்டால் மட்டும்தான் பைத்தான் டியூபிள்ஸை கன்சிடர் பண்ணணும். இல்லைன்னா அது பண்ணாது. அதை தான் இங்கே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. என்னன்னா டியூபிள்ஸ் வித் ஒன் எலமெண்ட் நீட் டு எண்ட் வித் டு இண்டிகேட் தட் இஸ் ஏ டியூபிள். கமா போட்டால் தான் அதை வந்து டியூபிள்ஸ் தான் இண்டிகேட் பண்ணும். டியூபிள்ஸ் கேன் ஹேவ் மிக்ஸ்டு டேட்டா டைப். அது மிக்ஸ்டு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லியாச்சு. அது டியூபிள் கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அண்ட் தே மேபி டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதாவது எந்த ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணலாம். லைக் இன்டிஜர், ஃப்ளோட், லிஸ்ட், ஸ்ட்ரிங் எக்ஸெட்ரா. அதை சொல்லி அடுத்து ஆக்சஸ். அதாவது ஆக்சஸ் என்னன்னா அதோட பொசிஷனை வச்சு நம்ம அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது 0 டியூபிள்ஸில் எப்பவுமே 0 1 2 3 இப்படி தான் ஆரம்பிக்கும். அப்போ 0 பொசிஷன் கொடுத்தோம்னா 0லேருந்து 1 அப்படிங்கிற இடத்துல பிரிண்ட் ஆகும். அப்போ ஃப்ரூட் அப்படி டியூப் அப்படிங்கிற ஒரு டியூபிள்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் டியூப் 0 அப்படி கொடுத்தோம்னா 0 மட்டும் இந்த இடத்துல ஆப்பிள் இருக்குது, அது மட்டும் பிரிண்ட் ஆகும். 1 கொடுத்தோம்னா பனானா, சரி கொடுத்தோம்னா 2 இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். அடுத்து ஒர்க்கிங் ஆன் டியூபிள் இது சொல்லியிருப்பாங்க. அடுத்து அதையே ஃபார் குரூப்பில் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபார் ஐட்டம் இன் அது என்ன கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸின் ஃபார் இசட்டின் இது நமக்கு என்ன தேவையோ கொடுத்துக்கலாம். அடுத்து பிரிண்ட் ஐட்டம் அப்படின்னு கொடுத்தா அதே மாதிரி பொசிஷன் வச்சு அது பிரிண்ட் ஆகும் ஈஸியாக. அடுத்தது டியூபிளில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது டியூபிள்குள்ளே இருக்கிற எலமெண்ட் கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கீவேர்டு இருக்குது. அது இன் கீவேர்டு வச்சு நம்ம செக் பண்ணலாம். இஃப் ஆப்பிள், அதாவது நம்ம உருவாக்கியிருக்கிற அந்த டியூபிளில் ஆப்பிள் அப்படிங்கிறத செக் பண்ணியிருப்பாங்க. பிரிண்ட் எஸ் ஆப்பிள் இந்த ஃப்ரூட் டியூபிள், அந்த ஃப்ரூட்டில் ஆப்பிள் இருக்குது. அதாவது ஸ்லைசிங். அதாவது ஸ்லைசிங் அப்படின்னா இப்போ ஆப்பிள், பனானா, செரி, ஆரஞ்சு, கிவி, மெலன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு வந்து ஆரஞ்சு கிவி மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து 2:5, அதாவது 0 ஆப்பிள் 0, பனானா 1, செரி 2, ஆரஞ்சு 3, கிவி 4. அப்போ 2:5 போட்டோம்னா ஆரஞ்சும் கிவி 2 மட்டும் பிரிண்ட் ஆகும். அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்லைசிங். அதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இவ்வளோ நேரம் என்னென்ன பார்த்தோம்னா கிரியேட்டிங் டியூபிள், எப்படி டியூபிள் கிரியேட் பண்ணுறது, ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே பேரண்டஸ் கொடுத்து கம்மா போட்டால் தான் டியூபிள் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னால். அடுத்து ஆக்சிங், அதோட பொசிஷனை வச்சு அடுத்த ஸ்லைசிங், அதாவது எனக்கு 2 வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்ட்டு. அடுத்து டியூபிள்ஸ் எலமெண்ட் கேனாட் சேஞ்ச் நாட், அதாவது டியூபிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். அதை அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா டியூபிள்ஸ் லிஸ்ட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட் டு டியூபிள் கேனாட் நாட் இமிட்டபிள். அதான் ஆடும் பண்ண முடியாது. எதுவுமே ஆடோ டெலிட்டோ எது பண்ணாலும் எக்ஸ்ட்ரா மாற்றி வேணால் நம்ம டியூபிளாக பண்ணலாமே தவிர டியூப்பில் டேரெக்டாக ஆடோ டெலிட்டிங்கோ ரிமூவோ எதுவும் பண்ண முடியாது. ஃபுல் டியூப்லையும் நம்ம டெலிட் பண்ணலாம், ஆனால் அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டை டெலிட் பண்ண முடியாது. செக் இஃப் ஐட்டம் இன் டியூப், அதாவது செக்கை வச்சு ஐட்டம் பண்ணலாம். அடுத்து அதோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.